வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வந்து அக்ரி இன்டெக்ஸ், அதாவது வருஷம் ஜூலை மந்தில் வந்து நடக்கக்கூடிய அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சிக்கு தாங்க வந்திருக்குறோம். இதில் எப்போவுமே பார்த்திங்கன்னா க்ரௌடு பெருசாக இருக்காது. ஆனால் வந்து இந்த தடவை நம்ம நகர்ந்து போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம், உள்ளே நுழைய முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்ரி சம்மந்தப்பட்ட வந்து மெஷினரிஸு, டிராக்டரு, டை டிராக்டரு, அப்புறமே வந்து ப்ரஷ் கட்டர்ஸ், வீடர்ஸ், இது எல்லாமே வந்திருந்தது. அந்த இடத்துலலாம் வந்து நிறைய விவசாயிகள் வந்து அதை வந்து வாங்கிறதுக்காகவே வந்திருந்தாங்க. ஏன்னா அங்கே போய் வாங்கினா ஸ்டால் ஆஃபரில் வாங்கிக்கலாம். அதை மாதிரி வந்து நம்ம பழங்கள் பறிக்கிறது, கவாத்து பண்ணுறது, அந்த மாதிரியான திங்ஸுமே நிறைய யூனிக்காக வந்துருந்துச்சு. இன்னும் நல்லா அட்வான்ஸ்டாகவும் வந்துருந்துச்சு. அந்த மாதிரி வெயிட் மிஷின்ஸு, அப்புறமே இயற்கை உரங்கள், ஏன்னா ABCDEF அப்படின்னு பிளாக்ஸ் இருந்தது. ஒவ்வொரு பிளாக்லேயும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 150லேருந்து 200 கடை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கடைகளாவது ஸ்டால் வந்து போட்டிருந்துருப்பாங்க. நான் இந்த தடவை ஒரு யூனிக்காக என்ன பார்த்தேன்னா, பிஸ்கெட் வந்து எல்லாத்துலேயுமே செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து சிக்கன் பவுடரில் பிஸ்கெட்டு, சிக்கன் பவுடரில் வந்து இட்லி பொடி, ஏன்னா சென்னாங்குண்ணி இட்லி பொடி, தொக்கு அதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தடவை தான் நான் வந்து சிக்கனில் வந்து பிஸ்கெட் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக வந்தது. நிறைய மக்கள் அதை விரும்பி வாங்கவும் செய்கிறாங்க. இப்போது வந்து அந்த பழங்கள் பறிக்கிறது, கவாத்து பண்ணுறது நாங்களுமே சரி வாங்கலான்னு பார்த்தோம். ஏன்னா எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்ன்ட்டு அப்புறம் நாங்கள் வாங்கலை. இந்த மாதிரியான ஸ்டால் தான் நிறையவே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதை வந்து லைக் பண்ணி வாங்கிட்டும் போயிட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து அப்புறமே வீட்டு உபயோகப் பொருட்கள் இருந்தது, பால் கறவை எந்திரங்கள் இருந்தது, அப்புறமே பார்த்திங்கன்னா நிறைய விதைகள், பாரம்பரிய விதைகளும் இருந்தது, பூச்செடியோட விதைகளும் இருந்துச்சு. அது மாதிரியான இதுவே ஒரு 20+ மேலே ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வந்து போட்டிருந்தாங்க கவர்மெண்ட் சார்பாக. அங்கே அதில் வந்து பனானா மஃபின்ஸ் பவுட்ரு, பனானாவிலே வந்து லெமன் சில்லி எல்லாம் போட்டு அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான சிப்ஸு, அந்த மாதிரி நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் பிஸ்கெட்டு, அந்த மாதிரி எல்லாமே வந்து கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நிறைய வந்து தேன் வெரைட்டிஸ், தேன் குல்கந்து, அந்த மாதிரியான பொருட்களும் நிறைய வந்து நிறைய புது என்டர்ப்ரினியர்ஸ் வந்து அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. நீங்களுமே வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, யார்கிட்டையாவது வாங்கி சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்ரி இன்டெக்ஸ்க்கு வாங்க. எங்களுக்கு சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் நீராபானம் குடித்தோம். அது இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் குடிக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு டிவைனான எனக்கு ஃபீல் கிடச்சிது. இங்கே வந்து பிளாஸ்டிக் செஷன்ஸ் வந்து இது என்ன, அந்த பிளான்ட் வைப்போம்ல, அதுக்கும் இந்த அப்புறம் வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான திங்ஸுமே இருந்துச்சு. நாங்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சுற்றிட்டோம். ஏன்னா நமக்கு 2 to 3 days அவங்க இருந்தாலுமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு கண்காட்சி தான் இது. நாட்டு மாடுகள் எல்லாமே வந்து எப்போதுமே அங்கே இருக்கும். அது சார்ந்த விபூதி, அப்புறம் வந்து நெய் எல்லாமே அங்கே இருக்கும். அதையுமே பார்த்தோம். முயல் பண்ணை அமைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். கோழி பண்ணை வைக்கிறதுனா அதுக்கு தகுந்த எல்லாமே இருக்கும். ஒரு பிராய்லர் கோழி வைக்கிறனாலும் அது சார்ந்து நமக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குறனாலும் அதுக்கு சார்ந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன மாதிரி தடுப்பூசி போடணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனாலும் அவங்க ட்ரைன் பண்ணி அவங்களோடதே உங்களுக்கு சப்ளை பண்ணி அவங்களே கூட வாங்கிப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சவங்களுமே நிறைய பேர் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து நர்சரி சொல்லவே தேவையில்ல. அங்கே இன்னும் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. நான் ரொம்பவெல்லாம் உள்ளே போகலை. அங்கே பார்த்திங்கன்னா இந்த இன்டோர் பிளான்ஸே 60,000 50,000 அப்படி எல்லாமே போட்டிருந்தாங்க. இன்டோர் பிளான்ஸுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்குது மக்களுக்கிடையே. நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. அதனால் நான் ஃபுல்லாக போய் பார்க்கவே இல்லை. நான் சொன்னல இந்த மாதிரியான பிளான்ட் வகைகள் தான் 60,000 50,000, இன்னும் குட்டியாக அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி வருஷத்துக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸ் வந்து இதுக்கு கோட் பண்ணுறாங்க. அதையுமே நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது பாருங்கள் 65,000. இந்த இதில் இருக்கிறது எல்லாமே 3,000 4,000 அது போல் தான் இருந்துச்சு. எல்லாமே ப்ரைஸோடு தான் வந்து ஒட்டியிருந்தாங்க பாருங்கள். 12,500 950 அந்த மாதிரி. மக்கள் வந்து பார்த்துட்டு வேணால் எடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட ப்ரைஸ் கேட்கணுங்கிறது கூட இல்லை. ஏன்னா அதிலே ப்ரைஸோடு டேக் பண்ணி இந்த நேமோடு தான் ஒட்டியிருக்காங்க. உள்ளே அந்த ABCDEF அந்த ஹால்ஸ் இல்லாமல் வெளியில் வந்து நமக்கு நர்சரி இருக்கும், மாடுகள் சார்ந்த பொருட்கள், அப்புறம் வந்து இந்த வாட்டி என்னாச்சுன்னா எல்லா பிளாக்குமே ஃபுல்லாகி வெளியிலுமே வந்து ஃபுட்டு வச்சு எல்லாருமே அவுட்டோர்லேயுமே வந்து ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த பார்த்திங்கன்னா இது ஆட்டு பண்ணை, நாட்டு ஆடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஆடு வகையில் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. அந்த ப்ரீட்ஸும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஆட்டுப்பாலில் டீ அந்த மாதிரி இங்கே போட்டும் கொடுப்பாங்க.
ஓரளவுக்கு நாங்கள் கவர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.